இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. என்னடா இப்படிலாம் எடுக்கிறீங்களே, சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, ஏன் அப்படி சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சீனோட அப்பா என்ன மட்டும் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்க அம்மா வந்துட்டு நைஸாக வந்துடுறாங்க. நம்ம ஃபோட்டோ வீட்டில் ஒன்று இருக்கணும்ல, நம்ம சந்ததியினருக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு டச்சப்லாம் பண்ணிவிட்டு விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த நேரத்தில் சிவராமனும் அவங்க ஒய்ஃபும் பேசிக்கிறாங்க. எங்கே நம்மளும் எடுக்கலாங்க அப்படின்னு சொல்ல, அண்ணன் வேற இருக்காரு அப்படின்றாங்க. நம்ம டேன் வரும், நம்மளையும் கூப்பிடுவோமா, அப்போ நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல, அப்படின்றீங்க அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க போது இவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்ததுமே மணி சொல்கிறாரு, அவ்வளோதான் எல்லா ஃபோட்டோ எடுத்தாச்சு அப்படின்னதும், என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, இன்னும் நான் ஃபோட்டோ எடுக்கல, நம்ம சந்ததியினருக்காக தான், அதுவும் மாயா இவ்வளோ ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை அவங்க ஒய்ஃபும் போய் பயங்கரமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்பவும் போய் மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுக்க ரகுராம் வந்துட்டு கோவத்தில் விருட்டுன்னு உள்ளே போயிடுறாங்க. அடுத்து வந்துட்டு கார்த்திக் வந்துட்டீங்களா வாங்க அப்படின்னு சொல்ல, கார்த்திகா அவர் எங்கே இங்கே வர போகிறாரு, அவரெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக தனத்தோட ஃபியான்ஸே வந்துட்டு கார்த்திக் வந்துடுறாரு. எல்லாருமே வந்துட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறாங்க. தனமும் மேலேருந்து சேலை கட்டி வர்றாங்க. அதை பார்த்ததுமே எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. அடிப்பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேருமே வந்துட்டு விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு கையெல்லாம் பிடிக்கும்போது மாயா சொல்கிறாங்க, இப்போதைக்கு வேணாம், நம்ம எடிட்டிங்கில் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஃபோட்டோ எடுத்து அவங்கள அனுப்பிச்சு விட்டுறாங்க. அடுத்து சாருவும் சீனும் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ வந்துட்டு வேணும்னே சாரு வந்துட்டு அந்த கண்ணாடி பிடிக்கிற பிள்ளை வந்துட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை அவாய்ட் பண்ணிட்டு, மாயா நீ வந்து பிடி அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு டச்சப் கால் மாதிரி வந்துட்டு ஆக்குறாங்க. எனக்கு ஸ்வெட்டிங்காக இருக்குது, பின்னாடி தொடச்சி விடேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக வாங்க சுற்றி இருக்கவங்க எல்லாரும் எரிச்சப்படுறாங்க. ஆனால் அவங்க சித்தியும் அவங்க மாமியார் வர போகிறாங்களா, அவங்க ரெண்டு பேர் மட்டும் பயங்கரமாக சந்தோஷமாக வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்துட்டு சீனுக்கு எரிச்சலாக இருக்குது. அடுத்து ஒரு கட்டத்தில் செருப்பை கழட்டி பக்கத்தில் வச்சிடுறாங்க சாரு. அப்போ வந்துட்டு ஃப்ரேம்லேருந்து எடுக்க சொல்கிறாரு ஃபோட்டோகிராஃபர். மாயா அந்த செருப்பை எடுத்து போட்டுறேன் அப்படின்னு சொல்ல, மாயாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எல்லாருமே வீட்டில் ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் மாயா அதெல்லாம் பொருட்படுத்தாமல் கையில் எடுத்துகிட்டு போகிற நேரத்தில், ஒரு நிமிஷம் நில்லு மாயா அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ மாயாவை செருப்பு எடுக்க சொல்வா, ஏன் உன் செருப்பை நீ எடுத்து போட மாட்டியா, அவளை தான் எடுக்க சொல்வியா அப்படின்னு சொல்ல, சரி விடு, அவள் எதுவும் வேணும்னே பண்ணலை, தெரியாமல் பண்ணியிருப்பா, சீக்கிரம் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் முடியணும்னு பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்ல, அவள் வேணும் தான் பண்ணா. இங்கே பாரு, நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போறனா, அவள் இந்த வீட்டு பொண்ணு, இனிமேல் அவகிட்ட இப்படிலாம் நடந்துட்டு இருந்தா அவ்வளோதான், ஒழுங்கா உன் செருப்பை நீயே எடுத்து போடு, ஏன் உன்னால் முடிஞ்சா நீ அந்த ஃப்ரேமுக்கு வெளியில் தூக்கி போட்டுருக்கலாமே, எதுக்கு மாயா வந்துட்டு எடுத்து போட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு, செருப்பை போடு மாயா அப்படின்றாங்க. அந்த இடத்துல வந்து போட்டதுமே சாரு வந்துட்டு சொல்கிறாங்க, எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் உன்னை கட்டிக்க போகிறவ, ஆனால் அவளுக்காக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அவள் இந்த வீட்டு பொண்ணு, அதுக்கு மேலே அவள் என்னோட ஃப்ரெண்டு, இனிமேல் அவகிட்ட அப்படி நடந்து அவ்வளோதான், செருப்பு போடு அப்படின்னதும் சாரு செருப்பு போட்டு பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இனிமேல் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், கல்யாணம் ஆனாலுமே அவள் எனக்கு வந்துட்டு முக்கியம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடு. எல்லாருமே ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல ஆகட்டும்டா, உன்னை இந்த குடும்பத்தை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கேன். அடுத்து விதவிதமாக ஃபோட்டோ எடுத்ததுமே மாயா சொல்கிறாங்க, நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டுருங்க, நான் வந்துட்டு உள்ளே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அவங்க கிட்ட தான் வராங்க. பெரியப்பா அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்றாங்க, நீங்கள் கோவமாக இருப்பீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொன்னதுமே, அதான் தெரியுதுல, நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துருச்சுல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல, பெரியப்பா நீங்கள் தானே என்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தீங்க, நான் அவங்களோட ஆசையை தான் நிறைவேற்றிருக்கேன், இதுக்கு எனக்கு விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கிறவங்களோட ஆசையை நிறைவேற்றிருக்கேன், என்னோட கடமையை நான் செஞ்சுருக்கேன், என்னோட வேலையை தான் செஞ்சுருக்கேன், நீங்கள் வந்துட்டு எனக்காக தனத்துக்காக வரணும் நான் கேட்கவே இல்லை பெரியப்பா. ஆனால் ஒருத்தங்க இருக்காங்க பெரியம்மா, அவங்க மனசுக்குள்ள அவ்வளோ ஆசை இருந்தாலும் அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க, உங்களுக்காக அத்தனை புதைச்சி வச்சுப்பாங்க, அவங்களுக்காக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்ல ரகுராம் வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. அடுத்து சொல்கிறாரு, நான் வந்துட்டு எனக்குன்னு சில நடைமுறைகள் வச்சுருக்கேன், அதை நான் கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுவேன், உங்களுக்கு வேணால் இப்போ வந்து இதெல்லாம் வந்துட்டு பெருசாக இருக்கலாம், ஆனால் நான் வந்துட்டு அதெல்லாம் கட்டி பாதுகாக்கிறவன், எனக்கு அது பெருசு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடு. சரிங்க பெரியப்பா, நான் உங்களை கம்பல் பண்ணலை, எங்களுக்காக வர வேணாம், நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு வெளியில் வந்துடுறாங்க. ரகுராம் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஜானகியும் வந்துட்டு நம்ம கூட ஃபோட்டோ எடுக்க ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவங்க எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து முடிச்சிடுறாங்க. ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு நின்றுட்டு இருக்கா. கரெக்டாக வந்துட்டு ஜானகி வா ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வர்றாங்க. அதை பார்த்ததுமே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். அத்தாடியாத்தா இது நம்ம பெரியப்பா தானா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவே வந்துட்டு ஷாக் ஆகி போய் பார்க்க, பெரியமா அதான் வந்துட்டு பெரியப்பாவே வந்துட்டார்ல, போங்க போய் ஃபோட்டோ எடுக்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜானகி வந்துட்டு சிரிக்கிறாங்க மாயாவை பார்த்து. மாயாவும் தனமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பார்த்துட்டு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருது.